நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு ஆனியன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். எனக்கு தூள் பஜ்ஜி அப்படின்னு தான் நாங்கள்லாம் சொல்லி பழக்கம். ஸோ உதிரி உதிரியாக இருக்கும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 4 நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்றா இருக்கணும். அதனால் நல்லா பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா தனித்தனியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உதுத்து விட்டாது பாருங்கள். இப்போ இதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும், மொறுமொறுப்புக்காக. காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஸ்மெல் தரும். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போது இதில் கொஞ்சம் ஒரு பிளாக் வெண்ணெய் சேர்க்குறேன். எதுக்குன்னா நல்ல மொறுமொறுன்னு வரும், அதுக்காக தான். ஸோ இப்போது இதில் மாவு சேர்க்கலாம். கடல மாவு ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அவ்வளோ சேர்த்தா போதும். உங்களுக்கு அங்கங்கே மாவு ஊட்டியிருக்கணும், ஃபுல்லாக கோட் ஆகணும் அப்படின்றது இல்லை. 1 ஸ்பூன் அரிசி மாவு போதும். அதுவே ரொம்ப அரிசி மாவு சேர்த்துறாங்க, அப்புறம் ரொம்ப கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி போட்டு எடுக்கிறான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இதை நல்லா உதுத்து விடுங்க. அப்படியே போடாமல் உதுத்து போட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் இது தூள் பஜ்ஜி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு சிலர் பக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு என்ன அதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இது நல்லா ஒரு மலையில் அதுவும் இந்த தூள் பஜ்ஜி அண்ட் ஒரு மசாலா டீ செமையாக இருக்கும் காம்பினேஷன். ரைஸ்க்கு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், வீணாகாது. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது. எடுத்துடலாம். வெங்காயம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கும் இப்படி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.